அதுபோக மீனராசியில் பிறந்தவங்களுக்கு, மீனராசியாதிபதி குரு தானே, அவர் மீனராசிக்கு 4வது பாவகத்தில் தான் தற்சமயம் இருக்கிறார். மீனராசியில் பிறந்தவங்களுக்கு சுபஸ்தானாதிபதி யாருன்னா புதன். புதன்னா பெருமாள், விஷ்ணு பகவான். அப்போது மீனராசியில் பிறந்தவங்க பொதுவாகவே விஷ்ணு பகவானை விஷ்ணு பகவானை வழிபடுறது, அதாவது பெருமாளை வழிபடுறது ரொம்ப சிறப்பை கொடுக்கும். உங்கள் மனசுக்குள்ளார 1000 கடவுள் இருந்தாலும் அந்த பெருமாள் கோவிலுக்கு போனால் ஒரு அற்புதமான பகவானை வழிபடும் போது ஒரு அற்புதமான ஒரு ஆற்றலை கொடுக்கும். உங்களுக்காகவே இந்த மீனராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான நம்ம முன்னோர்கள் அற்புதமான யந்திரங்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு யந்திரம் இந்த நேரத்தில் உங்களுக்கு காட்டுறேனுங்க. பொதுவாக மூத்தோர் சொல்லும் முதுநெல்லிக்காயும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாது. ஒருத்தர் சொல்கிறாருன்னா அந்த சொல்லில் இருக்கிற உண்மையை விட அனுபவிக்கும் போது தான் உங்களுக்கு அந்த உண்மைத்துவம் தெரியும்.